1ஆம் நாள் தொழிலாளர் தினமாக நாம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உருண்டோடுகிற ரயிலை ஓட்டக்கூடியவர் ஒரு தொழிலாளி தான். இடையை நூற்று நல்லாடை நெய்பவன் யார் என்று கேட்டால் அவரும் தொழிலாளி தான். இரும்பு காய்ச்சி உருக்குபவன் யார் என்று கேட்டால் அவரும் தொழிலாளி தான். மிராசுதாரர்களை மேனாமினுக்கு வாழ்க்கைக்கான பொருள்களை உருவாக்கி தரக்கூடியவர்கள் தொழிலாளிகளாகத்தான் இருக்கிறார்கள். கடலில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடியவனும் தொழிலாளியாகத்தான் இருக்கிறார். உழுது நன்சை பயிரிடக்கூடியவரும் தொழிலாளி தான். அந்த தொழிலாளருடைய இனம் மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய திருநாள் தான் மே தினம் என்று நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அத்தகைய சிறப்புமிக்க தொழிலாளர் தோழர்கள் தங்கள் உரிமையை வென்றெடுத்த மே நாளில் உலக தொழிலாளர் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தொழில் வளர்ச்சிக்கு இலக்கு வச்சிருக்கக்கூடிய மாதிரியே தொழிலாளர் வளர்ச்சிக்கும் இலக்கு வச்சு இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த முதலீட்டு திட்டத்தை தொடங்கி வச்சாலும், எந்த ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாலும், அப்போ நான் முதல்ல கேட்கறது என்னன்னா, எவ்வளவு பேருக்கு வேலை கொடுப்பீங்க என்று முதல் கேள்வியை நான் இதை கேட்பது உண்டு. ஆக வேலை தருபவர் பணியாளரிடையே இருக்கக்கூடிய உறவை சமரசத்தின் மூலமாக நாம சமப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலமாக முடிவுக்கு கொண்டு வரணும். அப்படித்தான் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது சாமானிய மக்களுக்காக, சாமானிய ஆட்சி என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். என்னைக்குமே உங்க கூட இருந்து உங்களுக்காக நிற்கிற உங்களின் ஒருவன் தான் நானும் நம்ம அரசு என்பதை இந்த நாடே சமத்துவபூர்வமாக மாற வேண்டும் என்ற நிலையில் தான் எங்களுடைய லட்சியமாக, கொள்கையாக, இலக்காக வைத்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இதில் மனதில் வச்சு தான் அரசு இன்றைக்கு பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு வார காலத்தில் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி உருவாகி 4 ஆண்டு நிறைவு செஞ்சு 5ஆவது ஆண்டில் அடியெடுத்து வைக்க இருக்கிறோம். எனவே மே தினம் கொண்டாடக்கூடிய இங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர் தோழர்களை, நண்பர்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, உங்களுக்காக உழைக்கிற பாடுபடக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு நீங்கள் என்றைக்கும் உறுதுணையாக இருந்து இந்த ஆட்சிக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மே தின வாழ்த்துக்களை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன்.